பிரமகன்னியை பார்த்து கேட்டா வல்லரக்கே. என்னம்மா கேட்கிறாய்? என்னை பெற்றவளே என் தாயே பிரமகன்னி. என்னப்பா? சொல்லப்பா மகனே வல்லரக்கா, என்னை அழைத்த காரணம் என்ன? எதற்காகப்பா அம்மாவை அழைக்கிறாய்? மகனே வல்லரக்கா, ஏன் அம்மே எதுக்குப்பா நீ அழைத்த? விவரங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டி இருக்கு. நம்ம உலகம் ஏனம்மா ஒரே இருட்டாக இருக்கிறது? அம்மாசி அப்பா. ஆமா, இதுதான் ஆதி பாதாள உலகம் அப்பா. இந்த உலகத்துல ஆண்டவன் உன்னையும் என்னையும் தான் படைத்தான் அம்மா. வேற நம்ம உலகத்துல யாருமே இல்லையே. நான் வல்லரக்கேன். சரி மகனே வல்லரக்கா, என்னம்மா? நமக்கு முன்னோர்கள் இருந்தார்கள். முன்னோர்கள் மூதாந்தையர்கள் எல்லோரும் இருந்தார்கள். உனக்கு அப்பா பெரியப்பா சித்தப்பா முப்பாட்டே நாப்பாட்டே நம்ம சொந்தம் பந்தம் எல்லோரும் இருந்தாங்க. அண்ணே அண்ணி கொழுந்தியா கொழுந்தே தம்பி எல்லோரும் இருந்தார்கள். மாமே மச்சனே அண்ணே தம்பி மச்சனே சித்தி சித்தப்பா எல்லோரும் இருந்தார்கள். இருக்கக்கூடிய காலத்தில் எம் பெருமாளாகிய நாராயணமூர்த்தி பண்டாரமூர்த்தி தன்னுடைய கையிலே வைத்திருந்த சக்கராயுதத்தை கொண்டு எய்து ஆமா நம்முடைய அசுர குலத்தை எல்லாம் ஓரோடு அறுத்தெறிந்து விட்டார். மகனே வல்லரக்கா, என் தந்தையை கொன்றவன் யாரம்மா? அந்த நாராயணமூர்த்தி அப்பா. என் தந்தையை கொன்ற அந்த நாராயணமூர்த்தியை, அந்த பண்டாரமூர்த்தியை நான் பழிக்கு பழி வாங்காவிட்டால் சரி என் பேர் இந்த வல்லரக்கன் அல்லவோ? வல்லரக்கன் அல்லவோ? மாறுவதட்டி சமர்த வைத்தா வல்லரக்கன். சொடக்கு போட்டு சபதம் வைத்தான் வல்லரக்கன். அப்போ பிரமகன் நீ சொல்றா மகனே வல்லரக்கா, என்னம்மா இருக்க 4 பேர் அங்க போய் எப்படி உட்கார்ந்துக்கிட்டே யாரும் வெல்லு பாக்க நீங்க வச்சு மாறுவல் அடிக்காதப்பா. அதற்கான இடம் இதல்ல மகனே. இது ஆறு, நம்ம அங்க தள்ளி போயிருவோம். நம்முடைய நாடு இதற்கு வடக்கே இருக்கிறது என்று சொல்ல அவனை கூட்டிட்டு போறான். எப்பா மகனே வல்லரக்கா, அப்பா அம்மா அங்கே தன்னுடைய நண்டைக்கு தான் அல்ல வல்லரக்கனுடைய சொந்த நாடுதான் நாவல் என்ற தீவு. நாவல் என்ற தீவு. நாவல் என்ற தீவிலே வந்த வல்லரக்கன் மகிடமுடி தரித்தான். சரி, என்ன செய்தான்? மகுடமுடி தரித்தான். மகிடமுடி என்று சொன்னால் ஆமா, அவன் 56 தேசத்திற்கு ராஜாவாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்தான் வல்லரக்கன். சிறப்பு. என்ன செய்தான்? ஆட்சி பீடத்திலே அமர்ந்தான் வல்லரக்கன். அவை அரியணையில் அமர்ந்த போது ஒரு கதையை சொன்னா அதுக்கு எடுத்து சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சரி, பாட்டா படிக்கும். எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்க பாட்டா படிங்க. நீங்க பாத்திருப்பீங்க, படிப்பாங்க, அர்த்தம் சொல்ல மாட்டாங்க. நம்ம வில்லுல ஒரு பாட்டுக்கு 10 அர்த்தம் இருக்கும். ஆமா, இந்த வழிக்கு இந்த பாட்டுக்கு அடுத்த வருஷம் வேற வில்லு வந்தா நீங்க கேளுங்க, அந்த பாட்டுக்கு இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்கணும். அவங்க அதுக்கு பதில் சொல்லணும். சரி, அப்போது தன்னுடைய நாடு நாவல் என்ற தீவிலே வந்த வல்லரக்கன் ஆமா மகிட முடி தரித்தான் வல்லரக்கன். சரி, அவன் 56 தேசத்திற்கு ராஜாவாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்தான் வல்லரக்கன். அமர்ந்த போது ஆமா, தாயாகப்பட்ட பிரமகன் நீ நினைத்தார். என்னமா நினைக்கிறார்? நம்முடைய பாலகன் வல்லரக்கனோ நமக்கு மேலே வளர்ந்து விட்டானே, தலைக்கு மேலே வளர்ந்து விட்டான் அல்லவா? ஆட்சி பீடத்துல வேற அமர்ந்துட்டானே. ஆமா, இனி அவனை இப்படியே விடக்கூடாது. விடக்கூடாதம்மா, விடக்கூடாது. காலகாலத்துல வல்லரக்கன் கழுத்துல ஒரு கட்டைய போட்டுற வேண்டியது. கழுத்துல போடணுமா? இப்படி ஒரு தூண்ல பிடிச்சு வச்சு கட்டிடுவோமா? கழுத்துல போட்டாதான் முட்டில அடிக்கும் ஓடும் போது. அது துள்ளிட்டு ஓடுற எரும மாட்டுக்கு அந்த காலத்துல கட்டைன்னு சொல்லி இருக்காங்க. போட்டாங்க, கட்டையும் கட்டி போட்டாங்க. இப்ப நம்ம மாட்டையும் பார்க்க முடியல, கட்டையும் பார்க்க முடியல. நேசமுத்து, அதாவது நம்முடைய மகன் வல்லரக்கனுக்கு சரி, அதாவது ஒரு செல்ல கல்யாணத்தை செய்து பார்க்க வேண்டும். சரி, பார்க்கணும், கண்குளிர பார்க்க வேண்டும். ஆமா, ஒரே ஒரு செல்ல கல்யாணத்தை பார்க்க வேண்டும் என்று நேசமுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து, அழகான பெண்ணை பார்த்து வல்லரக்கனுக்கு மனமுடித்து வைத்தாள் பிரமகன்யா. வயசவனுக்கு 25 26 வயசு ஆகுது. ஆமா, எளோ வயசாச்சு, 2 கட்ட வயசு. ஆமா, குறும்பு பார்வை. ஆமா, அவனுக்கு நேசமுத்து என்று சொல்லக்கூடிய பெண்ணை பார்த்து சரி வல்லரக்கனுக்கு மனமுடித்து வைத்தாள் தாயான பிரமகன்யா. வல்லரக்கனுக்கு செல்ல கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. வல்லரக்கன் ஆட்சியிலே அமர்ந்த நேரத்தில் ஆமாம்மா, நாவல் என்ற தீவானது இப்ப எப்படி செல்வ செழிப்பாக இருக்கு பாருங்க. எப்படி எப்படி அம்மா? மாதம் ஒன்று மழை பொழி ஒன்று நாவல் என்ற தீவில வல்லரக்கனுடைய ஆட்சியில எங்க விதிச்சாலும்
மிதிச்சாலும் தண்ணி. ஆமா, எங்க மிதிச்சாலும் பச்சை தண்ணி. சுத்தி சுத்தி ஒரே ஆறு. ஆட்சியில நம்ம ஊருக்கு பத்தியில புது குடியிருப்பு. சரி, இதே மாதிரி தண்ணி செல்வ செழிப்பாக இருக்கிறது. ஆமா, மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்து கொண்டிருக்கிறது நாவல் என்ற தீவிலே. மாதம் 3 மழை அந்த காலம் பெஞ்சிச்சா, இப்ப ஏன் கேட்கல நீங்க? கேள்விக்குறியாகும். ஆமா, யாருக்கெல்லாம் அந்த காலம் மழை பெய்ந்ததுக்கு அர்த்தம் சொல்லுங்கம்மா, அர்த்தம் சொல்லி சொல்லுங்க. வேதம் ஓதக்கூடிய பிராமணருக்கு ஒரு மழை. ஆமா, கற்பநிலை தவறாத மங்கைக்கு ஒரு மழை. நீதி நெறிமுறை தவறாமல் செங்கோல் ஆட்சி புரிந்த மன்னருக்கு ஒரு மழை. அந்த காலம் அவ்வளவு கரெக்டா இருந்தாங்க. நாட்டுல மழை பெஞ்சது போய் இருக்கா? சரி, தம்பிக்கு அண்ணன் இல்ல, தம்பிக்கு அண்ணனுக்கு தம்பி இல்ல. ஆமா, அக்காளுக்கு தங்கை இல்ல, தங்கைக்கு அக்கா இல்ல. கணவனுக்கு மனைவி இல்ல, மனைவிக்கு கணவன் இல்ல. ஆமா, எங்க போனாரு? தாய்க்கு அம்மா இல்ல, அம்மாக்கு தாய் இல்ல. என்ன காலம் அப்படி ஆயிடுச்சு? ஆகி போச்சு, கம்ப்யூட்டர் காலமா. எப்படியா நாட்டுல மழை வரும்? எப்படி மழை பெய்யும்? ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்பதுதான் அர்ச்சந்திரனுடைய மனைவி சந்திரமதி என்று சொல்லக்கூடிய பெண்ணை போல உள்ள பெண்கள், நலனோட மனைவி நலாயினியை போல உள்ள பெண்கள். அதுக்காக அத மாதிரி நான் இருக்க சொல்லல. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், இதுதான் அர்ச்சந்திரனுடைய மனைவி சந்திரமதி. சரி, அந்த நலனுடைய மனைவி நலாயினி, அதை போல பெண்களுக்கு ஒரு மலை. ஆமா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அப்படித்தான் இருக்கு. லட்சத்துல 1 2 அப்படி இப்படியா இருக்கு. சரி, அவங்களுக்கு காய போடுது வெயிலு. ஆமா, நமக்கு நல்ல செழிப்பா. அது எங்க கொண்டு? உச்சங்குளத்து பாறையில கொண்டு காயப்படுது. ஆமா, மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்து கொண்டிருக்கிறது நாவல் என்ற தீவிலே. 12 ஆண்டு கால நாடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறது. ஆமா, சிறப்பாக இருக்கிறது. அந்த 12 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஆமம்மா அந்த நாவல் என்ற தீவிலே இப்ப எப்படி பஞ்சமாகிக்கிட்டு இருக்கு பாருங்க. எப்படி அம்மா நாளை அது உரண்டா பஞ்சோ காலம் கழித்து நாட்டுல பஞ்சம் என்றால் பஞ்சம் மஞ்சம் நடக்கிறது. கொடுமையான பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. நாளிகது 2 பஞ்சம் அல்ல, நாயகரை தோற்ற பஞ்சம். ஆமம்மா, அரக்கால் 2 பஞ்சம், பாண்டி வந்தவரை தோற்ற பஞ்சம். சரி, 2 வருடமா 12 ஆண்டு காலம் அல்லவா? மக்கள்லாம் நாட்டுல மழை இப்ப பெய்யும் பரவையும் எதிர்பார்க்கிறாங்க, மழையே இல்லை. ஆமா, வழிமேல் வெளி வைத்து காத்திருக்காங்க, மழை வரல. நாட்டுல மழையே இல்ல. அது எப்படிமா வரும்? 2 வருஷம் செழிப்பாக இருந்த நாடு பஞ்ச தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆமா, நல்லதங்காலுடைய நாட்டுல எப்படி பஞ்சமாக இருந்ததோ சரி, அதே போல நாவல் என்ற தீவிலையும் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆமா, நல்லதங்கால் பிறந்த பூமி எந்த பூமி? எப்பா எந்த ஊர் சொல்லு பாப்போம். தெரியுமா? நல்லதங்கால் பிறந்த ஊர் எது தெரியுமா? அது தெரியாது. அதாவது சிறுவில்லிபுத்தூருக்கு வடக்கே இருக்குது வத்திராயிருப்பு. சரி, நல்லதங்கால் பிறந்த நாடு அதுதான். ஆமா, நாங்க வில்லுப்பாட போயிருக்கோம். சரி, அந்த கிணத்தையும் பார்க்க போயிருக்கோம். 7 பிள்ளைகளை கிணத்துக்குள்ள போட்டா இல்லையா? நல்லதங்க அந்த கிணத்தையும் பார்த்துக்க போனோம். ஆமா, அந்த இடத்தையும் சுற்றி பார்த்தோம். சரி, அதான் அந்த வத்திராயிருப்பு. ஆமா, அந்த நாட்டுல எப்படி மழை இல்லாமல் பஞ்சம் தலைவிரித்து ஆடியதோ சரி, அதே போல நாவல் என்ற தீவிலையும் கூட பஞ்சம் நடக்கிறது. கொடுமையான பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அப்போ வல்லரக்க சொல்றா மந்திரி யாரு? என்ன மகாராஜா, நம்ம நாட்டுல ஒரே பஞ்சமாகி விட்டது. அதற்கு நான் என்ன மகாராஜா செய்ய வேண்டும்? கஜானா காலியாகி விட்டது. என்றால் இரும்பு கடையில் கொண்டு போடுங்கள். ஐயா, கஜானாவை நிரப்பணமா இரும்பு கடையில கொண்டு போடுறதா? நாங்களே இரும்பு கடையில போட்டு பலாப்பழம் வாங்கி தின்னதாமா யாவும் இருக்கு. அத மன்னருக்கு இப்படி மந்திரி கிடைச்சா வாங்கிடுவீங்கப்பா. ஆமா, எல்லாத்தையும் அழிச்சு கிழிச்சு போட்டு போயிருவோம். அதான் கேட்டேன். அதாவது நம்ம கஜானாவை நிரப்ப வேண்டுமே, ஆனால் சரி, நாட்டு மக்கள் மீது சுமக்க முடியாத வரிகளை போட வேண்டும். ஆமா, வரியில போட்டா மக்கள் கட்டித்தானே ஆக வேண்டும். கட்டித்தானே ஆவார்கள். ஆமா, என்ற வல்லரக்கன் இப்படி கொடுமையாக ஆட்சி பரிவாரணம் செய்து வர்றான் பாருங்க. எப்படி அம்மா நாட்டு வேறு மாட்டே வேறு இல்லாத வரிகள் போடா நல்ல சகடியில போக மாடு கண்டானா போக ஒரு கொடம் தண்ணீர் பணமோ வரிகள் போடா கொடுமையாட்சி செய்து கொடுமையாட்சி செய்து கொடுமையாட்சி செய்து குற்றமுடி வல்லரகே
அப்படியாகப்பட்டவன் சரி. கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வர்றான் நாவல் என்ற தீவில. ஆமா. எப்படி ஆட்சி நடக்க பாருங்க, பஞ்சத்தோட பஞ்சமாக. சரி. மாட்டு வரி பாவி அளவில்லாத வரிகள் போட்டா வல்லரக்கே. ஆமாம்மா. வண்டி சகடைகளை வழியதில போக விடான். சரி. பால் மாடு கண்டானால் பாவி அரக்கன் பாதையிலே போக விடான். அதுக்கு வரிக போடுறது. சரி. கைவீசி நடப்பவர்களுக்கும் வரிகள் போட்டா. கால்பணம் வரிகள் போட்டா வல்லரக்கன். ஆமா. ஒரு குடம் தண்ணீருக்கு ஒரு பணமும் வரிகள் போட்டான் வல்லரக்கன். இப்படி எல்லாம் வரிகள் போட்டால் மக்களால தாழ முடியுமா? முடியாதம்மா, முடியாது. மக்கள் எல்லாம் பார்த்தார்கள், என்ன நம்மள பஞ்சத்தை தான் தாழ்வதா, சரி, இல்ல கொடிய வல்லரக்கன் ஆட்சியத்தான் தாழ முடியுமா? எப்படியம்மா தாழ முடியும் என்று மக்கள் எல்லாம் கவலையோடு கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறார்கள். இருக்கும்போது வல்லரக்க சொல்றா, மந்திரியாரே, என்னையா, நம்ம நாட்டு மக்கள் மட்டும் எனக்கு வரிகள் கட்டக்கூடாது. சரி. அவனை 56 தேசத்து சிற்றரசர்களின் காலடியிலே வந்து முடிகளற்றி வைத்து அடிபணிந்து வணங்க வேண்டும். முடிகளத்தி உங்க காலடியில் வைப்பாங்களோ? ஆமா. எல்லாரும் என்ன தலையில விற்க மாட்டிட்டாலேதாங்க. ஒட்டு முடி வச்சிருக்காமா? ஆமா, முடியா வச்சிருக்காங்க. விக்கு ஐயா, முடிகளற்றி வைத்தனா எனக்கு அடிபணிய வேண்டும். அடிபணிய வேண்டும். 56 தேசத்து மக்கள் கிட்டே போய் வரி வாங்கிட்டு வா மந்திரியாரே. சரி. ஆணை விடுங்கள். என்னையா ஆணை விடுங்கள், நான் குருதையில போயிட்டு வரேன். ஆமா ஆமா, சரி, இப்ப ஆணையிடுவோம். வெட்டி வா என்று உரைத்தால் பகைவர் கூட்டத்தை கூட்டோடு கட்டி வந்து உங்கள் காலடியில குவிக்கிறேன். கொண்டு வா என்று சொன்னால் அவர்களை கொண்டு விட்டு வருகிறேன். என்ன நாட்டு பஞ்சத்துல நல்ல குதிரையெல்லாம் வச்சுட்டா வல்லரக்கே. ஆமா. ஒரே ஒரு நொண்டி குதிரை மட்டும் கிடக்கு. இந்த கொரோனா 4 வருஷத்துக்கு முன்ன வந்ததா, அதுல எல்லா குருதையும் வித்தாச்சு. சரி. ஒரே ஒரு குருதை மட்டும் ராஜேன வீட்டுல இறக்கும் மட்டை வச்சு கட்டி போட்டுருக்கு. என்ன நொண்டி குதிரை ஏறிக்கொண்டு என்ன நல்ல குதிரையெல்லாம் நாட்டு பஞ்சத்துல வித்துட்டா வல்லரக்கே. ஆமா. ஒரு நொண்டி குதிரை மட்டும் வெள்ள போகாம கிடக்கு. சரி. அந்த நொண்டி குதிரை ஏறிக்கொண்டு மந்திரி கையில கொடுத்து